அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொன்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு நிம்மதி தருவேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றக்கூடியது, நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியது. ஆண்டவர் கரிசனையோடு இருக்கிறவர், அவர் அன்பினால் நிரம்பின தெய்வம். பைபிள் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். நம்ம இருதயம் கெட்ட கெட்ட வார்த்தையாவே வருதுன்னா இருதயம் எப்படிதான் நிரம்பி இருக்குது, கெட்ட கெட்ட வார்த்தையா தான் நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அப்போ எப்ப பார்த்தாலும் சில பேர் நெகட்டிவ், ரொம்ப எதிர்மறையான பேசுவா, நடக்காது, அது நடக்காது, இது உருப்படாது, அதை பண்ண முடியாது, எதிர்மறையாவே பேசுவாங்க. அப்ப இருதயம் ஃபுல்லா எதிர்மறையாவே நிரம்பி இருக்குதுன்னு அர்த்தம். இவ்வளவு இடம் இருக்குது, ஏன் தான் அங்க அப்ப இங்க இருக்கிற பாயெல்லாம் எடுத்துட்டு வந்துருவீங்களா? பாய் எடுத்துறேன். அப்ப ஆண்டவர் எப்படி பேசுறாரு? ஆண்டவருடைய வசனம் நம்மை தேற்றும். இங்க சேர்லாம் கூட நம்மளுக்கு தான் போட்டிருக்கு. ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் எப்படி பேசுறாரு? பாரசோம நீங்க எல்லாரும் உங்களுக்கு இளைப்பாங்க. ஏசப்பா தேற்றக்கூடிய வார்த்தைகளா பேசினார். வேத வசனத்தை வாசிச்சு அது நம்மை தேற்றும், நம்மளை உற்சாகப்படுத்தும். மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மளை குத்தி காமிக்கும், நம்மளை குற்றப்படுத்தும். நீ அன்னைக்கு அது பண்ணல, நீ இன்னைக்கு இது பண்ணல, அதனாலதான் எப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த இப்படி எல்லாம் மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மளை குத்தி காமிக்கும், நம்மளை துன்பப்படுத்தும். ஆனா கர்த்தருடைய வசனம் நம்மளை உற்சாகப்படுத்தும், அது தேர்ந்தப்படுத்தும். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் நம்ம உற்சாகப்படுத்துகிறவர். சில நேரத்துல என்ன கேட்பாங்க, என்ன உங்க சபையில எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படி ஏதாவது பிரசங்கம் பண்றீங்க, ஆசீர்வாதம் உற்சாகம் இப்படி ஏதாவது பண்றீங்களே, கொஞ்சம் கண்டிச்சு எல்லாம் பேச மாட்டீங்களே. நான் என்ன பண்றேன், எங்க ஏசப்பா அப்படிதான் பேசுனாரு. நான் என்ன பண்றேன், ஏசப்பா அப்படிதான் பேசுனாரு. ஏசப்பா வந்து மனுஷன் எப்படி பேசுவான், யோவான் எப்படி பேசுனாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீ ஆண்டவர் ஏத்துக்கலன்னா நாசமா போயிடுவ, அது மனுஷன் பேசுனான். ஆனா என் கர்த்தர் எப்படி பேசுறாரு, எப்பா என்கிட்ட நான் ஒரு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா! அவர் எல்லாரும் உற்சாகப்படுத்துகிறவர், நம்மை முத்தி காமிக்கிறவர் இல்ல, அவர் நம்மை அணைக்கிறவர், நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். ஆனா மனுஷனுடைய வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அதை ஏதாவது ஒரு பெருசாக்கி நம்மளே கொஞ்சம் அமைதியா விட்டுருவோம். நம்ம வந்து கீழே விழுந்து நம்மளுக்கு மூக்குல எல்லாம் ரத்தம் தான் விடும். சில கேஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படியாவது நம்ம குற்ற மனசாட்சியில போய் நம்ம மன அழுத்தத்துக்குள்ள போய் டிப்ரெஷன் ஆகி அதையே நம்ம குத்தி காமிச்சு ஆண்டவரே விட்டுருவாரு. ஆனா கூட இருக்கிற அது என்ன பண்ணாது, அதையே சொல்லிதான் இருக்கும். அப்படிதான் இருந்து யோபு 4:8 வாசித்து பார்த்தா, யோபுவோட நண்பர்கள், நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினை விதைக்கிறவர்கள் அதே அறுக்கிறார். யோபுவோட வாழ்க்கையில எல்லாம் பணத்தை இழந்துட்டார். பிள்ளைகள் எல்லாம் செவுறு விழுந்து செத்து போயிட்டாங்க. சொந்த மனைவி கால் துப்பிட்டு விட்டு போயிட்டாங்க. எல்லாம் கேவலப்படுத்தி அவனை விட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி சோர்வா இருக்கும் போது 3 நண்பர்கள் வந்து முதல்ல ஆறுதலா இருக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஐயோ யோபு நீ எவ்வளவு நாளா உனக்கு போய் ஆயிடுச்சு பேசிட்டு 8வது வசனம் என்ன சொல்றான், நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுப்பாங்க. தீவினையை விதைச்சவங்க அதையே அறுப்பாங்களாம். இப்ப நமக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு, பாவம் பண்ணா இப்படிதான் ஜுரம் தான் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ பாவம் பண்ணி இருக்கிற அதனால ஒரு ஜுரம் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்படிதான் யோபு பிரச்சனை இருக்கிறாரு. ஒரு நண்பன், ஒரு நல்ல மனுஷன், இன்னைக்கு எல்லா வாழ்க்கையில அவ்வளவு இழந்து போய், மனைவி போய், பிள்ளைகள் எல்லாம் போய், உடம்புல இருக்கிற ஆரோக்கியம் போய், உடம்பெல்லாம் வியாதி வந்து பெரிய கோடீஸ்வரர் ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நண்பர்கள் வந்து என்ன சொல்றான், இப்ப தப்பு பண்ணா இப்படி இல்லைன்னா வரும், இப்ப எவ்வளவு உடஞ்சு போயிருக்கும். ஒரு டிஜே தினகரன் அவங்க பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்த போது சில பத்திரிகைகள் எழுதினாங்களாம், டிஜே தினகரன் திட்டம் போட்டு அவங்க பொண்ணை சாவடிச்சுட்டான். திட்டம் போட்டு யார் இவ்வளவு, அவங்களே கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்களே உடஞ்சு போயிருக்கிறாங்க, அவங்களே கையை உடஞ்சி இருக்காங்க, பொண்ணை இழந்து போயிருக்கும் போது மிருக குணமுள்ள மனுஷன் என்ன பண்ணிருக்கான் எழுதிருக்கிறான். தினகரனே பிளான் பண்ணி அவங்க பொண்ணை சாவடிச்சுட்டான். எவ்வளவு கேவலமான ஜென்மங்கள்ல நம்ம எவ்வளவு இந்த மாதிரி ஜென்மங்கள் மத்தியில தான் வாழறோம். ஆனா கர்த்தாதி கர்த்தர் நம்மை ஆட்டி தேற்றுகிறவர். ஹல்லேலூயா! அவர் நம்மை உற்சாகமாய் பேசுகிறார். மனுஷன் பேசுனா நம்ம குற்ற மனசாட்சிக்குள்ள போயிடுவோம், நம்ம இருதயம் உடைஞ்சிரும். நம்ம இருதய பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 12வது அதிகாரம். நான் பேசி முடியுங்க, நான் பேசுறா மரிவா பேசி முடிச்சிங்களா? வெயிட் பண்ணாம இல்லையா, அவன் தங்கச்சா பொண்ணு நாம சொல்றேன் ரைட்டா. மனுஷனுடைய வார்த்தைகள் என்ன போடுறோம், இப்படிதான் நம்மள குத்தம். நீதிமொழிகள் 12வது அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா, பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் உண்டு, கத்தி மாதிரி குத்திடுவான், இருதயத்தை குத்தி கீழ்ச்சிருவான். வார்த்தைகள் எல்லாம் மனுஷ வார்த்தைகள் எல்லாம் பண்ணிடும்.
அப்படியே நம்ம இருதயத்தை கிழிச்சிரும், அப்படிதான் காயப்படுத்தும். ஆனா தேவாதி தேவன் பேசினா இருக்கிற காயங்கள் எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. அவர் வேத வசனம் காயங்களை ஆற்றிடும், நம்ம இழந்து போனதெல்லாம் இரட்டிப்பாய் தரும். யோபு 42:10 வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனைய கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். மனுஷன் பேசின போது யோபுக்கு காயம் வந்தது, மனுஷன் பேசின போது குற்ற உணர்வு வந்தது, மனுஷன் பேசின போது தாழ் மனப்பான்மை வந்தது. ஆனால் கர்த்தர் பேசின போது அவனுக்கு ஆறுதல் வந்தது. எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் இரட்டிப்பாய் பெற்று போனார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் வேத வசனத்தை வாசிச்சா அது நம்மளை உற்சாகப்படுத்தாது, நம்ம ஆற்றி தேற்றும். நீங்க மத்தேயு 11ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வாசிச்சு பாத்தீங்கன்னா ஏசப்பா ஜனங்கள்லாம் திட்டுறாரு. நான் உங்களுக்கு எவ்வளவு அற்புதம் பண்றேன், நீங்க எல்லாம் மனம் திரும்ப மாட்டீங்க, இவ்வளவு பாவம் பண்றீங்க, இவ்வளவு அற்புதங்களை செய்யறேன், நீ எல்லாம் என்ன ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு அப்படியே விட்டுல 28ஆம் வசனம் என்ன பண்ணாரு? சுமந்து போயிருக்கிறியா, நான் உனக்கு இலக்காடு தருவேன். அவனோட தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வம். அவனோட திட்டிட்டு மட்டும் விட்டு விடுகிறவங்கள நம்ம மறுபடியும் ஆற்றி தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைய தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறவன் பைபிள்ல படிக்கிறோம். அப்போ வசனத்தை வாசிச்சோம்னா நமக்கு தேர்தல் வரும். மனுஷ வார்த்தைகளை பேசி கேட்டுட்டு இருந்தோம்னா அவன் நம்மளை குத்தி காமிச்சு ஏதாவது நம்மளை காயப்படுத்ததான் பார்ப்பான். எனவே வசனம் நம்மளை தேற்றும். ஹல்லேலூயா. இரண்டாவது வேத வசனம் நம்மளை பரிசுத்தமாக்கும். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வேத வசனம் நம்மளை கழுவும். நம்ம ஏன் வேதத்தை வாசிக்கணும்? வேதத்தை வாசிக்க அது நம்முடைய பாவங்களால கழுவும். எப்படி இயேசுவோட ரத்தம் எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதோ அதே வல்லமையை கர்த்தருடைய வசனத்துக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தான் அவர் வசனத்தை வாசிக்கும் போது எல்லா தவறான நம்பிக்கைகள் கழுவப்படும், பாவ காரியங்கள் மாற்றப்படும். இந்த வேத வசனம் நம்மளோட பாவங்கள் எல்லாம் கழுவும். நம்ம வாழ்க்கையில சில தவறான காரியங்கள் இருக்குதா, அப்ப சோர்ந்து போயிடாம நம்ம வேத வசனத்தை வாசிச்சோம்னா அது நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிக்கும். நீங்களும் நானும் பாவங்கள் மன்னிக்கப்பட ஏதோ நம்ம உடம்ப போய் கிழித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஏதோ பரிகாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயோ ஓடி போய் நம்மளை காயப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தாதி வல்லமை அவருடைய வசனத்துல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அது நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறது. 2 பேதுரு 1:4 நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. நிர்மலமா இந்த பிரிண்ட் கொடுத்திருக்கிறது அதுலயே இருக்கு, நீங்க தேடிட்டு இருக்கீங்க. பிரிண்ட் கொடுத்திருக்கிறேன். இருக்கா? படிக்கலாமா? யோவான் 2 பேதுரு 1:4 வாசிக்கலாமா எல்லாம் சேர்ந்து? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வசனத்தை வாசிக்க ஆண்டவருடைய சுபாவம் மேல வந்துருமா. எங்க சர்ச்சில் பெரிய பாஸ்டர்மா கிட்ட வேலை செய்யற ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசுனா அப்படியே அந்த பாஸ்டர்மா பேசுற மாதிரி இருக்கும். அவங்க பேசுனா அந்த பாஸ்டர்மா எப்படி ரொம்ப சாஃப்டா எப்படி பேசுவாங்களோ அவங்க பேசுறது அப்படியே அந்த பாஸ்டர்மா பேசுற மாதிரி இருக்கும். சில நேரம் நம்ம நீங்க இதுல ஜீசஸ் காசுலாம் பாத்துருக்கீங்களா? இயேசு அழைக்கிறாருல அங்க பாத்தீங்கன்னா சில பேர் நம்ம டிஜி தினகரன் ஐயா மாதிரியே பேசுவாங்க, கண்ணை மூடி தலையாட்டி. நல்லா இருக்காது, விட்டுருவோம். ஆனா ஏன் அப்படி பண்றாங்க? ஒண்ணு அவரை மாதிரி காப்பி அடிக்கிற குரூப் இருக்கும், ரெண்டாவது அவர் கூட பேசி பழகினா அவரை மாதிரியே வந்துடும். அவரை மாதிரி அது குணம் வந்துடும், தலையாட்டுறது, கண்ணை மூடி பேசுறது, இதெல்லாம் வரும். அப்போ நம்ம ஆண்டவருடைய குணம் வரணும்னா ஆண்டவர் கிட்ட பேசுறதா உண்டு. ஹல்லேலூயா. வேத வசனம் ஆண்டவர் நம்மளோட பேசுறது. ஆண்டவர் நம்மளோட பேச திவ்ய சுபாவங்கள் வரும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தவறான சுபாவங்கள் மாற்றப்படும், நம்முடைய குணங்கள் மாற்றப்பட்டு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். அப்போ இந்த வேத வசனத்தை ஏன் நம்ம வாசிக்கணும்? அது நம்ம பாவங்கள் எல்லாம் கழுவும், நம்மளை சுத்திகரிக்கும், நம்மளை தகுதிப்படுத்தும். சரி, படிக்க தெரியல, பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை நல்ல சபைகள் மூலமா நல்ல வார்த்தைகள் மூலமா கேட்கும் போது அந்த வார்த்தைகள் நம்ம கழுவ வல்லமையோட கண்ட யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருக்காதீங்க. only you need to watch the Joy Church in YouTube. Hallelujah. அப்ப ஆண்டவருடைய வசனத்தை நல்ல சபைகள்ல நல்ல வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தைகள் நம்ம கழுவும். மூணாவது, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கணும். 1 சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம்
மூணாவது வாசிக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காட்டில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரோட வேதத்தில் பிரியமாய் இருந்து தியானிக்கிறது பிரியமா இருந்து, டிலைட் அப்படின்னா களிப்பூர்ந்து அகமகிழ்ந்து. ஏதோ பாஸ்டர் சொல்றாரு, இப்ப சின்ன வயசுல என்ன பண்ணிருப்போம், நம்மள சின்ன வயசுல அடிச்சு உதச்சு பைபிள படிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து வேற வழியில கடமைக்குன்னு படிச்சிருப்போம். ஆனா கரெக்ட். ஆனா ஆண்டவர் போயிட்டு எதிர்பார்க்குது அதுலயே இருக்க கூடாது. அதை மீறி என்ன பண்ணிடணும், அவர் அகமகிழ்ந்து சந்தோஷமா படிக்கணும். அது மேல ஆர்வம் இருக்கணும். ஆண்டவர் பிரியமா நீ படின்னு சொல்லுது. பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம கிறிஸ்தவங்களா பிறந்துட்டோம், கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்கிறோம், டெய்லி ஒரு வசனத்தை ஒரு அதிகாரத்தை வாசிப்போம், ஒரு வருஷத்துக்குள்ள இது ஃபுல்லா முடிக்கணும், அதனால ஒரு 7 அதிகாரத்தை வாசிப்போம், 7 பேப்பரை படிப்போம், 5 பேப்பரை படிப்போம். அது கரெக்டா தான், இல்ல தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறது பிரியமா இருந்து படி, அது மேல மகிழ்ச்சியா சந்தோஷமா படி, அது மேல ஆர்வமா இருக்கணும். சின்ன வயசுல ஒரு படிப்பு இருக்குது, அது நம்ம கஷ்டப்பட்டு படிப்போம். ஒரு மேக்ஸ் ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், கணக்கு சின்ன வயசுல பண்ணிருப்போம், கஷ்டப்பட்டு அந்த வாய்ப்பாடெல்லாம் மனப்பாடம் பண்ணிருப்போம். ஆனா பெரிய வயசு ஆயிடுச்சு, நல்லா புரியுற வயசு வந்துச்சு, அது மேல ஆர்வம் வந்துச்சுன்னா எந்த டீச்சரும் சொல்ல வேண்டியது இல்லை, யாரும் சொல்ல வேண்டியது இல்லை, நம்மளா எடுத்து படிப்போம். காரணம் அது மேல ரொம்ப பிடிக்கும். சில பேர்ல நான் பார்த்திருக்கிறேன், இந்த கணக்கெல்லாம் அவ்வளவு அருமையா போடுவாங்க. எங்க பெரியமா போடலாம் அவ்வளவு கணக்கு, மேக்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ எனக்கு எப்படாலும் அந்த தப்பி போன இருக்கும். ஆனா அந்த பொண்ணெல்லாம் அழகா படிப்பாங்க. ஏன்னா அது மேல இருக்கிற ஆர்வம். அப்ப ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறது பிரியமா இருக்கு. வேத வசனம் மேல பிரியமா, யாரே சொன்னதுக்காக படிக்காத, அது மேல ஒரு தாகம் இருக்கணும், அது மேல வாஞ்சியா இருக்கணும். ரெண்டாவது தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம், ஆண்டவர் வசனத்தை நீ படிக்காதன்னு படின்னு சொல்லவே இல்லை. தியானமா இரு. தியானம்னா என்ன? ஒரு வசனத்தை படிக்கிறோம், அது என்ன அர்த்தம்னு யோசிக்கிறது தான் தியானம். அதை நினைச்சு பார்க்கறது, யோசிச்சு பார்க்கறது. நீங்க ஷேர் ஆட்டோல போகும்போது, இல்ல விடியல் பயணம் பேருந்துல போகும்போது, ஏதோ ஒரு வண்டியில போறீங்க, ஏதோ வியாபாரம் பண்றீங்க, ஏதோ வீட்டுல சமையல் பண்றீங்க, அப்போ நம்ம அந்த வசனத்தை நினைச்சு பார்க்க முடியாது, தியானிக்க முடியும். ஆண்டவர் அந்த வசனம் இப்படி இருக்குது, இப்படியே இருக்குது அப்படின்னு அதை யோசிச்சு பார்க்கறது. நாள் முழுக்க படிக்கிறது மட்டும் இல்ல, வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். இன்னைக்கு நான் பைக்ல போகும்போது ஆண்டவர் வசனத்தை படிச்ச வசனத்தை யோசிச்சுட்டே போவேன். இந்த வசனம் எப்படி இருக்குது, இந்த வசனம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க. ஆண்டவர் வசனத்தினால் நிரப்பி அதை நம்ம டெய்லி தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தேவையில்லாத கவலை வராது, தேவையில்லாத சிந்தனை வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஊழியம் பண்ண ஒரு பிரதர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாரு, வசனத்தை தியானிச்சுட்டே போவாராம். அப்போ சொல்லுவார், ரோட்ல யாராவது லேடிஸ் போறாங்க, யாரோ ஏதோ நடக்குதுன்னா, அப்ப என் சிந்தனை தவறான மாறாது, நான் வசனத்திலேயே நான் தியானமா இருப்பேன், அந்த வசனம் என்ன பசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் நம்ம வசனத்தை படிக்கிறதுல பிரச்சனை இல்லை. வசனத்தை கேட்டிருக்கிறோம், கேட்ட வசனத்தையும் நம்ம தியானிக்க முடியும் போகும்போது வரும்போதோ. அப்படி தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்னென்ன செய்யோ, எந்த வேலை செஞ்சாலும், எந்த ஊழியம் செஞ்சாலும், எந்த வியாபாரம் செஞ்சாலும் கர்த்தர் அதெல்லாம் நல்ல லாபமாய் நடந்துவார்னு பைபிள் சொல்லுது. ஒரே ஒரு காரியம், அவன் வசனத்துல தியானமா இருக்கும். நான் மெட்ராஸ் ரேஸ் கிளப்ல நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு 8 மணி நேரம் டியூட்டி, வேலையே என்னன்னா 1/2 மணி நேரம் தான் இருக்கும். 1/2 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு பைபிள் எடுத்துட்டு போயிடுவேன். வீட்டுல இருந்து பைபிள் எடுத்துட்டு போயிடுவேன். ஃபுல்லா பைபிள், ஒரு நாளைக்கு 1 அதிகாரம் 2 அதிகாரம் இல்லை, ஒரு நாளைக்கு 50 அதிகாரம், ஒரு நாளைக்கு ஆதியாகம் முடிச்சிருவேன், அடுத்த நாள் யாத்திராகம் முடிச்சிருவேன். அப்படி படிச்சு தியானம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு அடுத்த மாதிரி எங்கேயாவது ஒரு மாசத்துல ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்களா, கிறிஸ்துமஸ்க்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா, யாரும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு 2 மாசத்துலயே எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. எனக்கு வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க. கிறிஸ்துமஸ் வந்து எனக்கு கூப்பிட்டு எனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் 5000 ரூபாய் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் பெரிய விஷயம். 15 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா ஜெபம் பண்ணலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்கிறவங்க, அங்க பிளம்பர்லாம் இருப்பாங்களா, பிளம்பர், எலக்ட்ரிஷியனு, இவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பைபிள் படிக்கிறது குறைஞ்சு இவங்க கூட பேச போன போது கொஞ்ச நாள்லயே அங்க அந்த வேலையை எப்படி எடுத்துட்டாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணி வேதம் வாசிக்கிறது போய் எனக்கு உயர்வு வந்தது. கொஞ்சம் ஓபிலாம் அடிக்க ஆரம்பிச்ச போது என் வாழ்க்கையில இழப்புகள் வந்தாங்க. பைபிள் சொல்லுது, நீ ஆண்டவருடைய வசனம் பிரியமா தியானித்துப்பார், அவரோட ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோசுவா 1:8 சேர்ந்து வாசிக்கலாம். யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்,
அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். யோசுவா பெரிய பொறுப்பு, 20 லட்சம் ஜனங்களுக்கு நாட்டை கூட்டு போய் கொடுக்கணும். பெரிய 7 விதமான ஜனங்கள் இருக்காங்க, இவங்களெல்லாம் ஜெயிக்கணும். மோசே என்ன பண்ண, இறந்து போயிட்டாரு தலைவர். அவருக்கு இது வரைக்கும் தலைவரா அவரோட ஒரு குழந்தை மூல பாதுகாத்துட்டு இருந்த அந்த தலைவர் இறந்து போயிட்டாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஒரு ஆளே நம்பி இருந்த ஒரு பையன் திடீர்னு பொறுப்பு வந்துச்சு எப்படி இருக்கும்? இல்ல இன்னைக்கும் வந்து வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து மொய் வைக்கணும்னா, நான் வந்து அம்மா பிள்ளை, அம்மாவுடைய முந்தாரிய பூச்சியே சுத்தின கேஸ். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மொய் வைக்கணும்னு தெரியாது, என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஏதாவது மொய் வைக்கணுமா, ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா. அவன் சொல்லுவான், இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு. இன்னைக்கே ஒய்ஃப் நேரத்தை திட்டுவாங்க, இது பண்ண மாட்டேன், வீட்டுல இவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்குது, ஏதோ வந்து வேலை. நான் சொல்லுவேன், நான் எங்க அம்மா கூட இருந்தாலும் இதை பண்ண அது பண்ணுன்னு சொல்ல செஞ்சிருவேன். நானா போய் என்ன இது முறையா கேட்கணுமா, மாமா இந்த வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்குது, இதுக்கு எதாவது செய்யணுமா, அதுக்கு எதாவது செய்யணுமா அப்படின்னு இருந்தா என்ன மாதிரி தான் யோசுவாவும். மோசேதான் எல்லாம் பார்த்து அவங்க அப்பா மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தா. திடீர்னு அவர் என்ன பண்றாரு, தலைவர் இறந்து போயிட்டார். இறந்து போனவங்க யோசுவாக்கு எப்படி இருக்கும், அனாத மாதிரி இருக்கிற ஜனம் 20 லட்சம் ஜனம் மட்டமான ஜனம். கொஞ்சம் பிரச்சனைனா கல்லாலே அடிச்சு சாவச்சிருவான். இது 20 லட்சம் ஜனங்களை சமாளிச்சு அந்த நாடை போய் பிடிக்கணும். ஒரு பக்கம் இதுல சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் எதிரிகளை சமாளிக்கணும். இதெல்லாம் ஜெயிச்சு நடக்கணும். அப்ப ஆண்டவருடைய காலில் போய் விழுந்தப்ப ஆண்டவர் சொன்னாரேப்பா, நீ பெருசா கவலைப்படாத, என் வசனத்தை நீ ஒழுங்கா தியானிச்சு வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும், நான் உன்னை பாத்துக்கிறேன். அதே போல கர்த்தர் ஆண்டவர் நல்ல வேதத்தோடு பிரியமாய் இருந்து யோசுவா நடந்தார். 7 விதமான ஜனங்களை அழித்து அந்த நாட்டை 20 லட்சம் ஜனங்களுக்கு பங்கு கொடுக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வசனம் உங்க வாயில பிரியாது இருக்கும்னா, அவர் நமக்கு செய்கிற எல்லா காரியங்களும் வெற்றியாய் தந்து நடத்த அவர் வல்லவர். கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, எல்லா கண்ணை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உலகத்திலே 4 உபத்திரம் உண்டு, உலகத்திலே 4 உபத்திரம் உண்டு, நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத வார்த்தைகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை குத்தி கிழிக்கலாச்சா, மனுஷனுடைய வார்த்தைகளை குற்றப்படுத்தும். ஆண்டவரே குற்ற மனசாட்சி உண்டாக்கும், தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கும். ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்க ஆண்டவரே. ஆனால் ஒரு நாள் நடுவருடைய வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது அவைகளை கேட்டு வசனங்களை எங்களை கழுவ ஆண்டவரே. ஆண்டவர் வேதத்துல பிரியமாக தியானிக்க ஆண்டவரை திரும்ப பாராட்டும். ஆண்டவரை ஏதோ கடமைக்காக இல்ல, கடமைக்காக வசனத்தை கேட்க கூடாது, கடமைக்காக வேதத்தை வாசிக்க கூடாது. உங்க வேதத்தின் மேல ஒரு காதலை தாங்க ஆண்டவர், வேதத்துக்கு ஒரு பாசத்தை தாங்க, உங்களுக்கு ஆண்டவருடைய வேதத்துக்கு ஒரு வாஞ்சையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வேத பிரியமாக தியானமா இருக்க நாங்கள் கேட்ட வசனங்களை ஆண்டவர் நாங்கள் வண்டியில போகும்போது, வியாபாரம் பண்ணும்போது, குடும்பத்துல வேலைகளை பார்க்கும்போது ஆண்டவரை நாங்கள் யோசித்து பார்க்க திரும்ப பாராட்டுங்க ஆண்டவரே. பிசாசு வசனங்களை எடுத்து போடாதபடி காத்துக் கொள்ளும். நீரே ஆண்டவரே அப்பா வேத பிரியமா இருந்து